வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல்மணியை அழுத்தினாதான் அடுத்தடுத்து வீடியோ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் ஆதரவு கொடுங்கப்பா. வெயில் தாங்க முடியாமல் நிறையா பேர் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாங்க. அதில் நல்ல கம்பெனியோட பேரை போட்டு போலியாக தயார் பண்ணுறாங்களாம்ப்பா. தகவல் வந்திருக்கு. இதையெல்லாம் குடித்தா உடம்பு கெட்டு போகும். அதனால் நல்லதை வாங்கி குடிச்சிட்டா பரவாயில்ல. அதுலேயும் கூட நம்ம குடிக்கிற அந்த பானம் கூல்ட்ரிங்க்ஸு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று போடுறாங்கள்ல, அதனால் உடலுக்கு பிரச்சனை வருதுங்கிறாங்க. ஏன்னா அளவாக போட்டுட்டா பரவாயில்ல, அதிகமாகிட்டா பிரச்சனைங்கிறாங்க. இன்னொரு விஷயம், பாட்டிலில் வெளி அழகை பார்த்து நம்ம வாங்குறத விட உள்ளே அந்த பொருள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இவங்க அந்த ஊற்றுறதை பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு. எந்த பெரிய கம்பெனி பேரை வச்சு அந்த ஸ்டிக்கரை ஒட்டி போலியாக எங்கே விற்க போகிறாங்க, இதை யார் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதை நம்ம பிள்ளைகளோ வாங்கி குடித்து அதனால் பிரச்சனை வந்து இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த அவஸ்தையெல்லாம் நமக்கு தேவையாப்பா? அதுக்காக தான் சொல்கிறேன், இயற்கையாக கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. வெயில் காலம் வந்துச்சுன்னா என்ன சாப்பிடலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பழங்கள்லேருந்து இந்த மாதிரி இது எப்பயும் கிடைக்கிறது. அதே மாதிரி மழை காலம் வந்தால் என்ன சாப்பிடலாம், பனிக்காலத்தில் என்ன சாப்பிடலாம், இப்படிங்கிறத இயற்கை நம்மளுக்கு வரப்பிரசாதமாக கொடுத்துருக்கு. எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல். எப்பயுமே செயற்கையை விட இயற்கை கொடுத்தது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு பொக்கிஷமாக நான் நினைக்கிறப்பா. சரிங்களா? சில பேர் இதை கடைப்பிடிக்கிறாங்க, பல பேர் இதை மதிக்கிறதில்ல. பெரியவங்க சொன்னாலும் கேட்குறதும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, வண்டி ஓட்டுறவங்களுக்கும் சரி, உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஏசிக்குள்ளே தானே உட்காந்து வேலை பார்க்குறோம், நமக்கெல்லாம் சூடு வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது வெயில் காலம். அதே மாதிரி வெளியில் போய் சுற்றுறாங்கல்ல, வியாபாரத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம். பேங்கில் வேலை பார்க்குறவங்க கூட வெளியில் சுற்றுற வேலை தான் எனக்கு, நான் பேங்கில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு இதையெல்லாம் நான் விலாவாரியாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் ஹீட்டு கிடையாதுப்பா, நம்ம ஏசிக்குள்ளே உட்காந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் அந்த சூடனுடைய தாக்கம் தெரியும். ஆனால் வெளியில் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறேன். எதுக்குன்னா, என்கிட்ட நிறைய பேர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களே பெண்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அம்மா எனக்கு வெள்ளைப்படுது, அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்பாங்க. அவங்களுக்கும் நான் இந்த மருந்தை தான் சொல்லியிருக்கேன். இது ஒரு மருந்து கிடையாது, உணவு. இதுக்கு பேர் பாதாம் பிசினி. ஆண்களுக்கும் நல்லது, பெண்களுக்கும் நல்லது. பெண்கள் என்கிட்ட நிறைய பேர் இந்த விஷயத்தை சொன்னதுனால துணி தைக்க வரும்போது இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுவாங்க. நான் துணி தைக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இதைத்தான் நான் பயன்படுத்தினேன். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு பேர் பாதாம் பிசினி. முக்கியமாக இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதுலேயும் கிடைக்கும்ப்பா. நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, பல்லாவர சந்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கே போயிருந்தோம். அப்போ நாட்டு மருந்து கடை அங்கேயும் வச்சுருக்காங்க. அதில் 1/2 கிலோ வாங்கினேன். பார்க்குறதுக்கு நல்லா சுத்தமாகவும் இருந்துச்சு. அதனால தான் சரி கிடைக்கிற போதே வாங்கிக்கிறலான்னு வாங்கினேன். இது என்னென்னா அல்வாதேப்பா, என்னடா இந்த கலராக இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. கலர் பொடியெல்லாம் போடலப்பா, சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கலந்தேன், அதனால் எப்படி இருக்குது. இந்த ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. நாராயணன் என்ன பண்ணிட்டான், எனக்கு வடிகட்டி தான் வேணும்ன்ட்டா. வடிகட்டினா அந்த சக்கையில் தான் சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த சக்கையை, அதாவது கேரட்டு அரைச்ச சக்கைப்பா. இதை நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, கூட கொஞ்சம் பால் ஊற்றி கொதிக்க வச்சு நான் குடிச்சிருவேன். இப்போ இந்த கேரட்டு நம்ம ஜூஸ் போட்டதுலேயே நான் குடிச்சிட்டேன். அதனால் என்ன பண்ணேன், இதை நம்ம கேசரியாக செய்வோம்னு செஞ்சேன். உண்மையிலேயே அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, லேசாக கொஞ்சம் வேக வச்சுட்டு அந்த கேரட்டை அரைச்சோம்னா ஃபுல்லாகவே அப்படியே கூழ் மாதிரி ஆயிரும். நம்ம சாப்பிடும்போது நாக்கில் நம்மளுக்கு அந்த சக்கை தட்டுப்படாது. எதுக்கு சொல்கிறேன்னா, டெய்லி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கும்போது டெய்லி கேசரி செய்ய முடியாதுல்ல. இப்போ பாதாம் பிசினி நான் காட்டினேன் இல்லையா, அதில் லேசாக சில இதில் இந்த மாதிரி அந்த மரத்துடைய அந்த பட்டையோ கட்டையோ ஏதோ ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். அது ஊறினதுக்கப்புறம் தான் வரும். முதல்ல நம்ம எடுக்க முடியாது. அதனால் என்னடா இப்படி இருக்கே, இது சுத்தம் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. எடுத்து தனியாக வச்சுட்டு கூட அதை மட்டும் ஒரு கிளாஸில் போட்டு ஊற வச்சு அந்த பட்டையை மட்டும் கூட தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது ஜெல்லு மாதிரி வந்துருச்சா, உடம்புக்கு அவ்வளவு நல்லதுப்பா. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, கேரட்டு ஜூஸ் போடுறோம்ல, அதை நல்லா போட்டு நல்லா மையம் அரைச்சிட்டு நான் வடிகட்டி கேசரி செஞ்சு காட்டினேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம்
பொடிசாக கூட நறுக்கி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் அரைக்கும் போதே அதில் 2 குண்டு மாதிரி என்னாலெல்லாம் அரைய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் 2 இருந்துச்சு, அதையெல்லாம் எடுத்து நான் சாப்பிட்டேன். இப்போ ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. நாட்டு சக்கரை கலந்து தான் நான் வந்து இந்த ஜூஸை வந்து ரெடி பண்ணேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு குடித்தா போதும் அப்படின்ட்டு இந்த ஜல்லடையில் தான் நான் வடிகட்டி அந்த மாதிரி அப்படியே கோபுரம் மாதிரி எடுத்து காட்டினேன். உண்மையிலேயே அதுவும் நல்லா இருந்துச்சு. கேசரி செய்யும்போது கூட லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இனிப்பை தூக்கி கொடுக்கும். கொஞ்சம் இனிப்பு போட்டால் கூட நல்லாயிருக்கும். இப்போ வெறும் சாறு, இந்த கேரட்டு சாறை கூட நம்ம குடிக்கலாம். பால் பிடிக்காதவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் நீங்கள் நாட்டு சக்கரை கலந்துட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி கலந்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிங்க. இல்லை அப்படியே கூட குடிங்க, உடம்புக்கு நல்லது. இந்த பாதாம் பிசினி தான் நான் வாங்கிட்டு வந்தது சொன்னேன் இல்லைங்களா, 1/2 கிலோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். விலை எவ்வளவுன்னு மறந்துட்டேன். இதை நீங்கள் எங்கேயாவது போகும்போது செய்யும்போது நாட்டு மருந்து கடையை பார்த்தீங்கன்னா அப்படியே பாதாம் பிசினி இருக்கான்னு கேட்டு நல்லதாக கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ எதுக்கு தட்டில் போட்டு காட்டுறேன்னா, சில பாதாம் பிசினி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாகவும் நிறைய மரக்கட்டைகள் கலந்து இருக்குது. அதையெல்லாம் ஊற வச்சு எடுக்கக்குள்ள பெரிய கஷ்டமாகி போகும். அந்த உள்ள சின்ன சின்ன துவல்களாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இதை ஏண்டா வாங்கணுமோன்னு ஆகி போகுது. அதுக்காகத்தான் நான் 2வது தட்டில் போட்டு காட்டினேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பாதாம் பிசினி இருக்கா அப்படின்னு டக்குன்னு வாங்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாங்கி பார்த்துட்டு அது நல்லா க்ளீனாக இருக்கா, ஏதாவது ஒரு கட்டை அந்த மாதிரி, அதாவது பாதாம் மிஷினில் அப்படி இருந்துட்டால் பரவாயில்ல. நிறையா இருந்துச்சு. ஏன்னா நாராயணன் ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சமாக 100 கிராம் ஏதோ ஒன்று, நிறைய குச்சி குச்சியாக இருந்துச்சு. அதை தண்ணியில் ஊற போட்டு அதை க்ளீன் பண்ணக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதே மாதிரி பீட்ரூட்லேயும் குடிக்கலாம். பீட்ரூட்டு கொஞ்சம் கேரட்டை விட சாஃப்டாக இருக்குது. அதனால் மையாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் இன்னமும் நம்மளுக்கு கூலாக வேணும், சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நாக்கில் தட்டுப்பட்டால் குடிக்காட்டி என்ன பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் வேக வச்சுட்டு அரைச்சா நல்லா கூலாயிரும். நான் வந்து அப்படியே தான் இன்றைக்கி அரைச்சேன். இப்போ வந்து ஒரு 1/2 கிளாஸுக்கு பால் ஊற்றிட்டேன். 2 டீஸ்பூனு அந்த அரைச்ச பீட்ரூட்டு விழுது போட்டுட்டேன். இப்போ 2 டீஸ்பூனு அந்த பாதாம் பிசினி ஊற வச்சதை நான் போட்டிருக்கேன். இப்போ நாட்டு சக்கரை போடுறேன் 2 டீஸ்பூனு. சரிங்களா? வேணும்னா கொஞ்சம் அதிகமாக இனிப்பு போட்டுக்கிறலாம். டம்ளரை பொறுத்து, செம்பை பொறுத்து, பெருசாக நம்ம நிறையா குடிக்கலாம்னு கூட குடிச்சிக்கலாம். நம்ம உடம்பை பொறுத்து. கொஞ்சோண்டு சிந்திருச்சுன்னு எடிட்டிங் பண்ணினேன். அதுலேயும் சிந்தினதை ஏன் மறைக்கிற அப்படின்னு அந்த சர்க்கரையை காட்டிருச்சு. பரவாயில்ல. இப்போ நான் நல்லா கலக்கி விட்டுட்டேன். நாட்டு சர்க்கரையில் கூட அந்த கரும்புனுடைய அந்த இதெல்லாம் இருந்துச்சு சில இதில். பெரியவங்கன்னா ஏதோ வாயில் தட்டுப்படுதுன்னு டக்குன்னு துப்பிடுவோம். சின்ன குழந்தைங்க தெரியாமல் சாப்பிட்ருச்சுன்னா தொண்டையில் சிக்கிருச்சுன்னா கஷ்டமாயிரும். டம்ளரில் ஊற்றி எது காட்டினேன் அப்படின்னா, சில பசங்க கொடுக்குற விதத்தை பொறுத்து தான் சாப்பிடுது. சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி கொடுக்கலாம். அதனால் இப்படி காட்டினப்பா. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.